அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்இ டீகம்போசிஷன் மெத்தட் என்ற டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டாபிக் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ரான்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப் டாப்பிக்காக இருக்குது எல்இ டீகம்போசிஷன் மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுன வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த எல்இ டீகம்போசிஷன் மெத்தடு என்ன கான்செப்ட்டு, என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். எல்இ டீகம்போசிஷன் மெத்தடு டெஃபினேஷன் பாருங்களேன். டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்இ டீகம்போசிஷன் மீன்ஸ் every square matrix can be expressed as lower triangular matrix and upper triangular matrix. சரிங்களா? அதாவது எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ரோவும் காலமும் சமமாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரோவை குறிக்கும். இந்த செகண்ட் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போது நான் வந்து ஒரு ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது? ரோவும் காலமும் எனக்கு சமமாக இருந்ததுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எப்படின்னு பாருங்கள், இது வந்து 2 ரோ 2 காலம். சரிங்களா? 2 ரோ 2 காலம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். 1 2 3 4. சரிங்களா? அப்போது இது ஒரு ரோங்களா, 1 2ன்றது ஒரு ரோ, 3 4ன்றது ஒரு ரோ. சரிங்களா? இப்போது காலம் பாருங்கள், 1 3ன்றது ஒரு காலம், 2 4ன்றது ஒரு காலம். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து ரோ காலம்னு சொல்கிறாங்க. இது இப்படி நம்ம இந்த வரிசையில் நம்ம பார்த்தோன்னா இது வந்து ரோ, இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து காலம். சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இருக்குது, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி தெரியுதுங்களா? அப்போது இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் இருக்குதுன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வந்து இப்போ 2 நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்கேன். சரிங்களா? காலமும் ரோவும் வந்து 2 எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கு. இது எடுத்து நான் 3 எடுக்கிறேன் பாருங்களா. இப்போ 3 எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது எனக்கு இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கா பாருங்கள், 3x3. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரு எனக்கு கொடுக்குது. சரிங்களா? அப்போது இது எனக்கு வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்கொயரை கொடுக்குது, 3x3 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயரை கொடுக்குது. அப்போது எனக்கு நான் இப்போ எந்த ரோவும் காலமும் நான் சமமாக இருக்குன்னா எனக்கு வந்து அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலாக எடுத்துனா எனக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நான் ரோவும் காலமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போது இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோவும் காலமும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன். எனக்கு வந்து ரோ வந்து 2, காலம் வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது எனக்கு இது என்ன மேட்ரிக்ஸ் கிடையாது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமமாக இல்லை எனக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 வந்து ஒரு காலமு, 4 5 6 வந்து ஒரு காலமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரோ இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், 1 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காலம், 1 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காலம், 2 5ன்றது ஒரு காலம், 3 6ன்றது ஒரு காலம். அப்போது எனக்கு வந்து இங்கே எத்தனை இருக்குது, 1 4 ஒரு காலம் இருக்குது, 2 5 ஒரு காலம் இருக்குது, 3 6 ஒரு காலம் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை பாருங்கள், எனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கிடைக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். எனக்கு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் தனித்தனியாக இல்லை, எனக்கு வந்து மொத்தமாக எனக்கு இந்த
இந்த பகுதி வந்து இந்த இந்த பிளேஸ் எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போது இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குங்களா? இல்லை. அப்போ இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோவும் காலமும் சேமாக எடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரோவும் காலமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக எடுத்தோன்னா எனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ரோவும் காலமும் ஈக்குவலாக எடுக்கணும் சரிங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக எடுத்தோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எனக்கு வந்து கிடைக்கும். இப்போ ரோவும் காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 3 எடுத்துருக்கீங்களா, ரோ 2 இருக்குது, 3 வந்து காலமாக இருக்குது. அப்போது எனக்கு ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம எல்இ டீகம்போசிஷனில் என்ன பார்ப்போம்னா, இந்த நம்மளுக்கு வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் இன்னொரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த பகுதியும் வந்து பார்த்தா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள், 2 முக்கோணத்தையும் வந்து இணைக்கிறேன். இப்போ 2 முக்கோணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்தா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கிடச்சிடுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கிடச்சிது சரிங்களா. அப்போ இதை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான முக்கோணங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இதுதான் வந்து எல்இ டீகம்போசிஷன் மெத்தடுடைய கான்செப்ட். இப்போது இந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சரிங்களா. அப்போது ரோவும் காலமும் எனக்கு வந்து ஈக்குவலாக எடுக்கணும், ரோவும் காலமும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, லோயர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அப்பர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றாங்க. இப்போது எல்ஐஜே சரிங்களா. இப்போ வந்து இது என்ன சொல்லுதுன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம். ஐ வந்து என்ன குறிக்குது, ஃபஸ்ட்டு ரோவை குறிக்குது, ஜே வந்து ஃபஸ்ட்டு காலமாக குறிக்குது. அப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் செட் பண்ண போகிறோம். அப்போது எல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா, லோயர் மேட்ரிக்ஸும் அப்பர் மேட்ரிக்ஸும் சமமாக இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக எடுத்தால் தான் எனக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் அவங்க கொடுக்குற கான்செப்ட். அப்போது ஃபஸ்ட்டு ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்குன்றது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இப்போது நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கேன். இப்போ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அப்போ நான் இப்படி எடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நான் 1 யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து கட்டாயம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும்ன்றது கான்செப்ட். இப்போது நான் வந்து லோயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா L11 இது வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் சமமாக இருக்குது. அப்போ அதனால் நான் வந்து அந்த இடத்துல நான் 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது L22ன்னு எடுக்கிறேன். L22ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் சமமாக இருக்குது, காலமும் சமமாக இருக்குது, 2 இருக்குது இல்லைங்களா, அதனால் சமமாக இருக்குது. அப்போ எனக்கு கட்டாயம் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுக்கும். அப்போ நான் அங்கேயும் 1 எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது L33னா இங்கேயும் ஒரு லோயர் ட்ரையாங்கிள், இது ரோ வந்து 3 இருக்குது, காலம் வந்து 3 இருக்குது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அங்கேயும் 1 எடுத்துக்கலாம். இதே போல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கலாம். அப்போ U11, U22, U33 சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எடுத்து
இந்த L11 L22 L33 இந்த வேல்யூ வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து இந்த E1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்குதான்றதை வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அது என்ன மாதிரி ப்ரூஃப் நம்ம பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். சாரி, இப்போது ஏன்னு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன வேல்யூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 2 2 நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 2 2 4 9. சரிங்களா? இப்போது ஒரு சின்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 x 2 2 x 2. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், கன்ஃபார்மாக வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் வந்து 2வாக இருக்குது, காலமும் வந்து 2வாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் இது வந்து ஒரு ஸ்கொயர். சரிங்களா? அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயராக கிடைச்சிருக்கு. இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஒரிஜினல் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்குதான்றதை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இதுதான் வந்து கான்செப்ட். ஒன்றுமே இல்லைங்க. இந்த லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தனித்தனியாக பிரித்து நான் அதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்குதான்றதை வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டரில் வந்து கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2 2 4 9 எடுத்திருக்கேன். சரிங்களா? 2 2 4 9 எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லோயர் மேட்ரிக்ஸ் அப்பர் மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்டியூட் அந்த கண்டிஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் லோயர் மேட்ரிக்ஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன். லோயர் மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிறேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், L11 L22 L இப்போ நான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வந்து 2 x 2 எடுத்துக்கிறதால நான் வந்து 2ஓட நிறுத்திக்கிறேன். இது வந்து 3 x 3 எடுத்தேன்னா L33. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரி, இப்போ நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலியமாக பார்த்துடலாம். இப்போது நான் இதை வந்து எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, L11 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு 0 வந்தால் தான் கீழே வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக வந்து எனக்கு வந்து வடிவம் கிடைக்கும். சரிங்களா? அப்போது L21 எழுதுறேங்க, L22. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த வடிவம் தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு வந்து வடிவம் கொடுக்குது. சரிங்களா? அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா மேலே 0 எடுத்துக்கிறேன். அப்போது L11 L21 L22 இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ எனக்கு இதே மாதிரி வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நான் எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, U11 U12 0 U22. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக எனக்கு கிடைச்சிருக்கு, வடிவம் கிடைச்சிருக்கு. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. எப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ராக்சிமேட், நான் வந்து டயக்ராம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக எனக்கு கிடைச்சிருக்கு. இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண பாருங்க, இந்த L11 L22 வந்து நான் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், L11 வந்து பார்த்தீங்கன்னா 1 L21 அப்படியே நான் எழுதியிருக்கேன். எப்படியே எழுதிக்கிறேன், இங்கே 0 இருக்குது. L22 வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நான் ஏதாவது ஒன்று மட்டும்தான் எடுக்கணும். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை எடுத்து நான் இது மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்து U11 U22க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும் நான் எடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் கிடைக்குதான்றதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? எப்போ இங்கே வந்து U11 U12 இங்கே 0 இருக்குது, U22 இருக்குது. சரிங்களா? அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் வந்து
நம்பரை வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பாருங்களேன். அதாவது உங்களுக்கு பொதுவாகவே இந்த மேட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை வந்து எப்போவுமே வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை நான் வந்து எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 0 இருக்குது, L2 1 1. சரி, இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே நம்ம பண்ண போகிறோம், அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 0 இருக்குது, இங்கே வந்து 0 1 இருக்குது, இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1 இருக்குது, 2 1. எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 1, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். சரிங்களா? இப்போது செகண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். சரிங்களா? செகண்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். சரிங்களா? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ அதே போல் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்படி தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இது இந்த முறையில் தான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அதே போல் வந்து பார்த்தோன்னா நான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், எனக்கு என்ன பாருங்கள் 1 1 U1 1 இருக்குது, 1 × U1 1 × U1 1 இருக்குது. இங்கே பாருங்கள், திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன் 0, இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், 0 இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் வந்து ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைச்ச ஆன்சரு. இப்போ நான் திரும்ப அதே போல் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அப்போ 1 0 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது, இங்கே U12 U22 இருக்குது. சரிங்களா? அப்போ 1 × U12 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, U12 தான் கிடச்சிருக்கு. அப்போ 0 × U22 எனக்கு வந்து 0ங்க. 0ல் வந்து நம்ம எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நான் கீழே பாருங்கள், இப்போ L2 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காலமு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ L2 1 U11 எனக்கு 1 × 0 இருக்குது. அப்போ 1 × 0 எனக்கு வந்து 0 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். திரும்ப வந்து பாருங்கள், செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள், L2 1 U12 திரும்ப என்ன பண்ணோம் 1 × U22 இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு U22. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண எனக்கு இந்த வேல்யூ தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ என்ன நான் எழுதுகிறேன் பாருங்கள், U11 இங்கே என்ன இருக்குது, U12 இருக்குது. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L21 U11, இங்கே என்ன கிடச்சிருக்கு L21 U12 + U22. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த வேல்யூக்கு வந்து நான் எது கூட ஈக்குவல் பண்ணணுன்றதுனா பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு இல்லைங்களா, இந்த U11 பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, 2 2 4 9 இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து ஈக்குவல் பண்ண போகிறேன். ஈக்குவல் பண்ணால் எனக்கு வந்து இந்த புது வேல்யூ எனக்கு கிடைக்கும். சரிங்களா? L11 கூட வந்து நான் எது கூட ஈக்குவல் பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கூட நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன். அப்போது U12 இந்த U12 என்ன பண்ண போகிறேன்,
இந்த u12 வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். இந்த 2க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து L22 u11 பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன், எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன், இந்த 4க்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போது இந்த L22 L21 u12 u22 வேல்யூ வந்து நான் எது கூட ஈக்குவல் பண்ணுறேன், இந்த 4th எலிமெண்ட், அதாவது வந்து பார்த்தா 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஈக்குவல் பண்ணால் எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கின்றதை செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா u11 கிடைச்சிருக்கு. இங்கே சைடில் இருக்கும். 2க்கு நான் வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன், u11 ஈக்குவல் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா u11க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு வேல்யூ. சரிங்களா? அப்போது u12க்கு பாருங்கள், u12க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 2க்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ u12 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் L21 u11 எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, நான் 4க்கு ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், u11 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ கிடச்சிருக்கு. u1 வேல்யூனா 2 இருக்குது. சரிங்களா? அப்போ நான் வந்து L2 × 2 = 4. சரிங்களா? அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த L2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்குது. 4/2 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ L2 பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? L2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. L2 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கிடச்சிருக்கு. L1 u11 u12 L22 கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த L21 u12 + u22க்கு வந்து ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இடம் இல்லாமல் இந்த சைடில் எழுதுகிறேன். L21 u12 + u22. சரிங்களா? இதுக்கு வந்து எனக்கு என்ன ஈக்குவல் பண்ணுறேன், 9 ஈக்குவல் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள், L2 கிடச்சிருக்கு, L2 கிடச்சிருக்கு, u12 கிடச்சிருக்கு, u11 கிடச்சிருக்கு. அப்போது வேறு எதனா வேல்யூ எனக்கு இருக்கு. இங்கே பாருங்கள், L2 மட்டும் போட்டிருக்கேன். L21 இது. சரிங்களா? L21 சரிங்களா? அப்போ L21 வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. L21 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? அப்போ நான் அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். L21 வேல்யூ வந்து 2. இங்கே u12க்கு வந்து எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள். எனக்கு u12க்கு வந்து பார்த்தீங்கன்னா u12க்கு 2ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு u12க்கு வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அந்த வேல்யூ நான் வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் u22 9. ஏன்னா u22ன்னு நான் கண்டுபிடிக்கல. அப்போ நான் இதன் மூலிமா நான் கண்டுபிடிச்சிடலாம். 2 × 2 வந்து பார்த்தா எனக்கு 4. அப்போது u22 = 9 - 4 = எனக்கு வந்து 5. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, u22 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடச்சிருக்கு. u22 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த 4 வேல்யூமே வந்து நம்ம எடுத்துட்டு இந்த வேல்யூவில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், L22க்கு வந்து 2, u11க்கு வந்து 2, u12க்கு வந்து 2. சரிங்களா? u22க்கு மட்டும் எனக்கு 5 கிடச்சிருக்கு. u22 மட்டும் 5 கிடச்சிருக்கு. இங்கே L2 இங்கே பாருங்கள், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா L21 தான் நம்மளுக்கு. சரி, L21 இது நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் L21 லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா L21 மட்டும் இங்கே 2. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். L21 மட்டும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். மீது எல்லாமே எனக்கு வந்து அப்பர் ட்ரையாங்குலர் கிடச்சிருக்கு. u12 u11 u2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் கிடச்சிருக்கு. u11 என்ன கிடச்சிருக்கு, u12 வந்து பார்த்தீங்கன்னா இது 2. சரிங்களா? u22 இது u22 வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. u11 பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. u12 வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். u11 u12 u22 இந்த வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுவோம். அப்போ u22 வந்து 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே எல்லாமே 2, இங்கே 2, L21க்கும் வந்து நம்ம 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் இருங்க. L11 1, L21 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிடச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா L22 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு கிடைச்ச வேல்யூ. இந்த 2 மட்டும் தான் நம்ம வந்து புதுசாக வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிது. u11 2 கிடச்சிது, u12 2 கிடச்சிருக்கு, u22 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிடச்சிருக்கு. சரிங்களா?
அப்போது எனக்கு u2 பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிருக்கு. சரி, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி அதேமாரி தான் ரோ காலமு, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அந்த முறையில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1 × 2 கிடைக்குது, 0 × 0 எனக்கு வந்து 0 தான். அப்போது 1 × 2 அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் கூட நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 1 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 0 × 5 எனக்கு வந்து 0. சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணேன். 2 × 2 4, 2 × 2 4 ப்ளஸ்ஸு இந்த 1 × 0 இது 0, 1 × 0 வந்து 0. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 × 2 4, 2 × 2 4, 1 × 5 5. சரிங்களா, 1 × 5 5. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து ஃபைனலாக நான் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 4 9, 2 2 4 9. சரிங்களா, அப்போது நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. இந்த 2 ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்களேன், 2 2 4 9, 2 2 4 9. ஆனால் நான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக நான் எடுத்தேன். எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்தேன், A2249 சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் கொஸ்டினாக வந்து நம்ம இது தான் எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்களேன். கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா A22249 எனக்கு இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம அதாவது எந்த வேல்யூ எடுக்கிறோமோ ரோவும் காலம் சமமாக இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் n × n எடுத்துக்கிறேன். சரிங்களா, n × n மேட்ரிக்ஸு, n × மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவல் ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் தனியாக பிரிச்சிடலாம், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் தனியாக பிரிச்சிடலாம். அந்த கண்டிஷனை நான் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ கண்டிஷனை யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா LED கம்போசிஷன் மெத்தடு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.